இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்து யாரை கேட்டாலும் இந்த ஏஜென்ட் படிங்க படிங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஏஜென்ட்ல என்னதான் இருக்கு, அப்படி என்னதான் புதுசா இருக்கு? ஓபன் ஏஐ, கூகுள், ஆந்த்ரோபிக் இந்த மாதிரி கம்பெனி எல்லாருமே வந்து போட்டி போட்டு அவங்களோட மாடல் பாத்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இங்க எல்லாரும் போட்டி போட்டுட்டு லான்ச் பண்ணும்போது இங்க வந்து ஒரு கொஸ்டின். சோ நாம ஃபர்ஸ்ட் ChatGPT தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்க எதுக்காக ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து கொண்டு வரோம்? சோ இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கும் இந்த ChatGPTக்கும் என்னதான் டிஃபரன்ஸ்? ஆர்எல்ஸ் இது ரெண்டுமே ஒண்ணுதானா? சோ எதுக்காக இந்த ஏஐ ஏஜென்ட் அண்ட் ChatGPT ரெண்டுமே வச்சிருக்காங்க? சோ இந்த ரெண்டுமே என்னதான் வேலையை வந்து பண்ணுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது ChatGPTக்கும் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பத்தி நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ChatGPT என்னன்னு பார்க்கலாம். சோ ChatGPTன்றது ஒரு மெசேஜ் பண்ற மாதிரி. நம்ம வந்து சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து கொஸ்டின் ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கன்வர்சேஷனல் ஏஐ. சோ நீங்க வந்து கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அது வந்து கொடுத்துச்சு. சோ அதனோட டாஸ்க் பாத்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சிச்சு. அதுக்கான ஆக்ஷன் பாத்தீங்கன்னா நாம தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புக்கே டிக்கெட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். புக்கே டிக்கெட் கொடுத்தா அது வந்து புக் பண்ணிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இல்ல. புக்கே டிக்கெட் அப்படின்னு நம்ம வந்து ChatGPT சொல்றோம். அது என்ன சொல்லும்? பிரைஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும், எல்லாமே பண்ணும் தான். பட் ஆனா அது வந்து புக் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ இங்க வந்து நாமளே தான் வந்து அதை வந்து புக் பண்ணணும். சோ ஓகே, இந்த ட்ரெயின்லாம் கொடுத்துருக்கு. சோ இந்த ட்ரெயின் நான் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து புக் பண்ணணும். இப்ப நான் புக் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுவே வந்து ஒரு ஒர்க்கர் வச்சு நான் வந்து செய்யலாம்ல. சோ ஒர்க்கர் வச்சு புக் பண்ணிடுப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். சோ இங்கதான் பாத்தீங்கன்னா ஏ ஏஜென்ட் அப்படின்னு வருது. சோ இந்த ஏ ஏஜென்ட் தான் பாத்தீங்கன்னா ஏ ஏஜென்ட் கிட்ட நான் வந்து புக்கே ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டுனா, சோ ஃப்ரம் லொகேஷன் டு லொகேஷன் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து வாங்கிட்டு, சோ புக்கே டிக்கெட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுக்காம அந்த டாஸ்கே அது வந்து கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்குது. சோ வித் ஹெல்ப் ஆஃப் திங்கிங் அண்ட் ரெஸ்பாண்ட். சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து திங்கிங் அண்ட் ரெஸ்பாண்ட் அப்படி சொல்லலாம். சோ இதான் நம்ம வந்து ஏஜென்ட்ல பாத்தீங்கன்னா ரியாக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இங்க ஏ ஏஜென்ட்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். சோ நீங்க ஒரு ஏ ஏஜென்ட் கிட்ட நீங்க கொஸ்டின் கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு என்ன கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா, சோ இந்த புக்கே ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது சோ அந்த ஏ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா, சோ நம்ம வந்து ஏதோ ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணணும், அதுதான் நம்ம கோல். சோ அதுக்காக நம்ம வந்து என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணலாம். சோ நம்ம வந்து ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணணும், டு இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணணும். சோ ட்ரெயினோட அவைலபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும் அண்ட் டிக்கெட் வந்து புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து வெரிஃபை பண்ணணும். சோ இப்படி நம்ம எல்லா டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஏஜென்ட் பாத்தீங்கன்னா பாத்துக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ChatGPT போயிட்டு நீங்க வந்து குரோம் ஓபன் பண்ணுங்க, கூகுள் ஓபன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி இனிமே மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அது செய்யுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுவே நான் வந்து ஏ ஏஜென்ட் கிட்ட போயிட்டு குரோம் ஓபன் பண்ணி எனக்கு வந்து வாட் இஸ் ஏ அப்படி வந்து டைப் பண்ணி எனக்கு டெஃபினேஷன் காட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ என்ன இப்ப ஏ ஏஜென்ட் என்ன பண்ணும்? சோ குரோம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும். சோ நெக்ஸ்ட் வாட் இஸ் ஏன்றத டைப் பண்ணும். டைப் பண்ணிட்டு அண்ட் எந்த வெப்சைட்ல வந்து சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெஃபினேஷன் இருக்கும் அந்த வெப்சைட்டுக்கு எனக்கு எடுத்துட்டு போயிட்டு காமிக்கும். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா நான் வந்து விஷுவலா வந்து எல்லாத்தையுமே பார்ப்பேன். அது வந்து ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி LLMs சாட் மாடல்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்பாண்ட் மட்டும் தான் அதனால கொடுக்க முடியும். இதுவே ஏ ஏஜென்ட்னா அதுக்கான ஆக்ஷனும் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்னா என்னது, ChatGPT வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அண்ட் ஏ ஏஜென்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே பாத்துட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சோ தட் நான் போற வீடியோஸ் பத்தினா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.